எல்லா புகழும் இறைவனுக்கே. ராமராஜன் ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 80-90களில் ராமராஜனுடைய படங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைஞ்சுது. அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னா நம்ம இளையராஜாவுடைய பாடல்கள். இளையராஜாவுடைய பாடல்கள் பெரிய சிறப்பாக வந்துட்டு ராமராஜனுக்கு அமைஞ்சிருந்தாலும், ஆனால் ராமராஜனுடைய தொடக்க காலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் வந்துட்டு ராமநாராயணன்ட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் சரி, சங்கர் கணேஷுடைய தொடர்பு தான் வந்துட்டு அவருக்கு வந்திருக்கணும் ஆக்சுவலாக. ஆனால் அதையெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அவர் முதல் அறிமுகமான படமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் நல்ல ஊர். இந்த படத்துக்கு வந்துட்டு இசை கங்கை அமரன். அதை தொடர்ந்து ஒன்று எங்கள் ஜாதியே இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் கூட கங்கை அமரன் தான் மியூசிக் பண்ணியிருந்தார். சமீபத்தில் வெளியான பல படங்கள் வந்து அதாவது சமீபத்தில்னா ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால் வெளியான படங்கள் வந்து பார்த்திங்கன்னா சீறி வரும் காலை, அம்மன் கோவில் வாசலிலே, இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யன், சிற்பி இவங்க தான் இசை பண்ணாங்க. ஆரம்ப காலத்தில் தொடக்க காலத்தில்னு சொல்லி பார்க்கும்போது கங்கை அமரன் தான் வந்துட்டு அவருடைய முதல் படமே வந்து பார்த்திங்கன்னா கங்கை அமரன் மியூசிக் மறக்க மாட்டேன் அப்படிங்கிற படம். நிழல்கள் ரவியை வச்சு ஹீரோவை வச்சு படம் பண்ணியிருப்பார். படம் வந்துட்டு நல்ல ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம், நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு பிறகு மறுபடியும் நிழல்கள் ரவி ஹீரோவாக நடித்த ஒரு படம். ஏன்னா பாரதி ராஜாவுடைய படத்தில் ஒரு கதாநாயகனை அறிமுகமாகி இருந்தாலும் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லன் மாதிரியான ரோல் தான் அவருக்கு வந்து கிடச்சிச்சு. ஒரு சில படங்கள் வந்து பார்த்திங்கன்னா கதாநாயகனாக அவருக்கு அமைஞ்சிச்சு. அதில் ஒரு படம் தான் மறக்க மாட்டேன். இந்த படம் வந்து ராமராஜனுடைய டைரக்ஷனில் வெளியே வந்த படம். பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ராமராஜன் வந்துட்டு ஒரு இயக்குனர் தான், நடிகர் கிடையாது. ராமநாராயணன்ட்ட உதவியாளராக வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருந்தார். ஸோ அதுக்கு பிறகு அவர் வந்து நடிக்கணும் அப்படிங்கிற முடிவு பண்ணதுக்கு பிறகு வி அழகப்பன் வந்துட்டு நம்ம ஊர் நல்ல ஊர் அப்படிங்கிற படத்தில் அவர் கதாநாயகன் ஆக்குறாரு. அவரை வந்து கதாநாயகன் அது ஒரு பெரிய கதை. ராமராஜனை கதாநாயகன் ஆக்கணுங்கிறது வி அழகப்பனோட முடிவு கிடையாது. ஒரு பிரபலமான நடிகர் வி அழகப்பனுடைய ஃபேவரட் ஹீரோ ஒரு கதையை வந்துட்டு ஒத்துக்காதனால இந்த கதையை வச்சு எவனோ ஒருத்தவனா நான் கதாநாயகன் ஆக்குறேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் ராமராஜனை பிடிச்சி வச்சு அவர் ஹீரோ ஆக்கி விட்டார். ராமராஜனுடைய நல்ல நேரம் இந்த படத்துடைய பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்ச பாடல்கள். சிங்கார காத்து பாட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரானரியான ஒரு பாடல் சொல்லலாம். அதே மாதிரி அழகான சின்ன பையலே அப்படிங்கிற பாட்டு வந்து பார்த்திங்கன்னா மலேசியா பாடியிருப்பார். எல்லா பாட்டுமே மலேசியா தான் பாடியிருப்பார்னு நினைக்கிறேன். அதுலேயும் இந்த சிங்கார காற்று அப்படிங்கிற பாட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் காதில் வந்துட்டு ஒழிச்சிக்கிட்டு இருக்கும். அந்த பாட்டில் வர்ற ஃப்ளூட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக பண்ணியிருப்பார் நம்ம கங்கை அமரன். அவரும் வந்து பார்த்திங்கன்னா பல வெற்றி படங்களை கொடுத்துருக்கிறாரு ராமராஜனுக்கு. மருதாணிங்கிற படம் கங்கை அமரன் தான் மியூசிக் பண்ணியிருந்தார். அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் சாங்கே வந்துட்டு பஸ்ஸில் அவர் தான் பாடியிருப்பார். கங்கை அமரன் பாடி அந்த பாட்டை எழுதி பாடி இசையமைச்சிருப்பார். ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கங்கை அமரனுடைய லைஃப்லேயும் சரி, ராமராஜனுடைய லைஃப்லேயும் சரி, கங்கை அமரனோட இசையில் தான் வந்துட்டு அதிகமான படங்கள் அவர் பண்ணார். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா தான். அதுக்கப்புறம் இளையராஜா உள்ளே வர்றாரு. எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஒரு பாட்டுக்காரன், எங்கள் ஒரு காவக்காரன், நம்ம ஒரு நாயகன், கரகாட்டக்காரன் சொல்லிட்டு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வெற்றி படங்களாக வந்துட்டு குவிச்சிக்கிட்டு இருந்தார் நம்ம ராமராஜன். அதுக்கு முக்கியமான காரணம் இளையராஜாவுடைய அந்த கிராமிய பாடல்கள், கிராமிய மெல்லிசை இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் ராமராஜனை கொண்டு ஒரு வீட்டு கதவையும் தட்டி கொண்டே ராமராஜனை சேர்த்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ராமராஜனும் பெரிய கம்பெனிகளுக்கு படம் பண்ண கிடையாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கம்பெனி, அவர்கிட்ட மேனேஜராக இருந்தவங்க, வேறு ஒரு இடத்துல மேனேஜராக இருந்தவங்க அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள் தான் அந்த படத்தை போட்டு சம்பாதிக்கக்கூடிய. அந்த படத்தை வச்சு ஃபைனான்ஸ் வாங்கி, ராமராஜனுடைய கால் ஷீட்டை வச்சு ஃபைனான்ஸ் வாங்கி படம் பண்ண ப்ரொடியூசர்ஸ் தான் இவங்க எல்லாருமே. பெரிய தயாரிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெரிய தயாரிப்பாளர்கள்னால் யார் அப்படின்னா ஏவிஎம் மாதிரி, வாகினி மாதிரி இந்த மாதிரி பெரிய நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ராமராஜனை வச்சு படம் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருந்தாங்க. பட் அந்த ராமராஜன் வந்து பார்த்திங்கன்னா நான் படம் பண்ணால் சின்ன தயாரிப்பாளர்களுக்கு தான் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி புதிய தயாரிப்பாளர்களை நிறைய பேரை உருவாக்கி விட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேனேஜராக இருந்த கருமாரி கந்தசாமி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ராமநாராயணனோட பல படங்களில் வந்துட்டு இப்போ ப்ரொடக்ஷன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவரை பிடிச்சி வச்சு தான் கருமாரி கந்தசாமியை பிடிச்சி வச்சு தான் கரகாட்டக்காரன் அப்படிங்கிற ஒரு வெற்றி படத்தை கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பல தயாரிப்பாளர் சொல்லலாம். நிவாஸ் இவர் வந்துட்டு இவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒளிப்பதிவாளர். இவர் கூட ராஜா தான் அப்படிங்கிற படத்தை மூலிமா ப்ரொடியூசர் ஆக்குனது ராமராஜன். அந்த படத்துலேயும் வந்து இளையராஜாவுடைய பாடல்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி பாடல் அப்படின்னு சொல்லலாம். மாமரத்து குயில் அப்படிங்கிற பாட்டு அந்த படத்தில் தான் நினைக்கிறேன், ராமராஜன் கௌதமிக்கு. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பல வெற்றி படங்கள், வெள்ளுப்பாட்டுக்காரன் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இளையராஜாவுடைய இசையில் மிகப்பெரிய வெற்றி படங்கள்லாம் கொடுத்துட்டு வந்த ராமராஜன். நடுவில் வந்து கொஞ்சம் சர்க்கிள் வந்துச்சு. அந்த டைமில் வந்து என்ன பண்ணார்,
சொந்தமாக படத்தை இயக்க ஆரம்பித்தார். அம்மன் கோவில் வாசலிலே அப்படின்னு சொல்லிட்டு, அது கோபுர தீபம்னா சுகன்யா வச்சு நிறைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் வந்து டைரக்ட் பண்ணார். சங்கீதா கூடலாம் கோயில் சீறி வரும் காலைன்னு நினைக்கிறேன், சங்கீதாவுடைய பேரா பண்ணியிருப்பார். எல்லா படங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சிற்பி தான் இசை பண்ணியிருப்பார். கோபுர தீபம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யான்னு நினைக்கிறேன். உள்ளமே உனக்கு தான் உசுரே உனக்கு தான் அப்படிங்கிற பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிக பிரபலமான ஒரு பாடல் சொல்லலாம். இந்த பாட்டை கேட்டோம் அப்படின்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு சோகம் உள்ள ஒரு ஆள், ஒன்று அம்மாவை இழந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா அப்பாவை இழந்திருக்கணும், தன்னுடைய குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துக்கமான காரியம் நடந்திருக்கணும், பொண்டாட்டி செத்துருக்கணும், இல்லை காதலி ஓடி போயிருக்கணும், இப்படி எல்லா சுச்சுவேஷனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ளமே உனக்கு தான் அப்படிங்கிற பாட்டை கேட்டிங்கன்னா இந்த பாட்டு மனசு வந்து பார்த்தீங்கன்னா பாரம் குறையும். அந்த மாதிரியான ஒரு பாடல் தான். எல்லா சோகமாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் பொருத்தமாக இருக்கும். பட் காதலிச்சு பிரிஞ்சவங்க, மனைவி பிரிஞ்சவங்க, கணவனை பிரிஞ்சவங்க அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும் அந்த பாட்டு. அந்த மாதிரியான ஒரு வெற்றி பாடல் சௌந்தரனோட இசையில் வெளியே வந்தது. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன், காவலன்கிற மாதிரியெல்லாம் ஒரு சில தோல்வி படங்களை கொடுத்தாலும் அவருக்குன்னு உள்ள மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இன்னைய வரைக்கும் இருக்குது. இதுக்கு இடையில் வந்துட்டு அரசியலில் இறங்கி சில பிரச்சாரங்களில் கலந்துக்கும் போது அவருடைய வண்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகி இவரை தவிர மற்றவங்க எல்லாமே இறந்துட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடுமையான ஒரு விபத்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவருடைய கரியர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கோமாவிலலாம் போய் கோமாவுக்கு போகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக இருந்திருக்கிறாரு, படுக்கையில் இருந்திருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி வெளியே வந்து இன்றைக்கி அதெல்லாம் மீண்டு வெளியே வந்து இன்றைக்கி அதே இளையராஜாவுடைய இசையில் சாமானியன் அப்படிங்கிற ஒரு படத்தை ராகேஷுடைய டைரக்ஷனில் இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மதியழகன், மதுரையை சேர்ந்த மதியழகன் தான் இந்த படத்தை தயாரிக்கிறாரு. ராகேஷ் ஏற்கனவே வந்து மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன, தம்பிக்கோட்டை மாதிரியான ஒரு சுமாரான படம் அப்படின்னு சொன்னால் பெரிய வெற்றியெல்லாம் சொல்ல முடியாது. அந்த படங்களை கொடுத்த ராகேஷ் இந்த படத்தை இயக்குறாரு. இந்த படத்துக்கு இளையராஜா ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு இசையமைப்பாளர் தான் இந்த படத்துக்கு இசையமைக்கிறதா இருந்தது. அதுக்கப்புறம் காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜாவை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்தாங்க. பட் இளையராஜா இந்த படத்துக்கு வேலை செய்கிற அளவுக்கு இளையராஜாவுக்கு இந்த படத்துலேயே ஒன்றும் ஸ்கிரிப்டிலே வேலை கிடையாது. என்னன்னு கேட்டிங்கன்னா ஆரம்ப காலத்தில் ராமராஜன், இளையராஜா அப்படிங்கும்போது நிறைய டூயட் பாடல்கள் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி பாடலாக இருக்கும். அம்மா சென்டிமெண்ட் பாடல் மிகப்பெரிய வெற்றி பாடலாக இருக்கும். ஸோ இதில் எதுவுமே கிடையாது, ஜோடியே கிடையாது ராமராஜனுக்கு. அப்படி இருக்கும்போது இளையராஜா வந்துட்டு என்னத்தை பண்ண முடியும்? ஸோ இந்த சுச்சுவேஷனுக்கு இளையராஜா சொல்லிட்டாரா, நீ அடுத்து வந்துட்டு லவ் சப்ஜெக்டாக கொண்டு வா, எனக்கு வேலை இருக்கிற மாதிரியான படம் இது, எனக்கு வேலை இருக்கிற மாதிரியான ஒரு கதையோட ஒரு படத்தை பண்ணு, நான் உனக்கு படம் பண்ணி தரேன் அப்படின்னு இளையராஜா சொன்னதுனால அடுத்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா மியூசிக்கில் தான் படம் பண்ணுறாரு நம்ம ராமராஜன். ஸோ இந்த படத்துடைய இந்த சாமானியன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லியோனியோட மகன் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணுறாரு. அவர் தான் வந்துட்டு செகண்ட் லீடு அப்படின்னு சொல்லலாம். ரவிக்குமார் படத்தில் இருக்கிறாரு. அதே மாதிரி மைம் கோபி இவங்கெல்லாம் இந்த படத்தில் இருக்கிறாங்க. குறிப்பாக வந்துட்டு ராதா ரவி, எம்எஸ் பாஸ்கர் இவங்களாம் இந்த படத்தில் இருக்காங்க. இந்த படம் இந்த மாதம் 23ஆம் தேதி தியேட்டருக்குலாம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ராமராஜனுக்கு நிச்சயமாக இது ஒரு கம்பேக் படமாக இருக்கும். இதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மோகனுடைய ஹரா இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா 80s 90sலாம் வந்துட்டு கலக்கின ஒரு ஹீரோ தான். பெரிய பெரிய ஹீரோக்களுக்கே வந்துட்டு இந்த 2 ஹீரோக்களும் வந்து பார்த்தீங்கன்னா டஃப் கொடுத்த ஆட்கள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.